கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையினால நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோடைய அந்த மரணத்தை இந்த வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த ஒரு சாயங்கால வேளையில் நம்மளுடைய ஆண்டவருடைய அந்த ஒரு மரணத்தை நாம் நினைவு கூர்ந்துட்ட பிறகு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு பாடமானது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் தொடர் ஸ்டடி. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக கிருபையாக தேவன் நமக்கு இந்த வருடத்தை அவர் ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். எதுக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது, நாம் மறுபடியும் கர்த்தர் இயேசுக்கு நம்மளே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான். ஏன்னா காலத்தை பார்க்கும் போது, நம்மளுடைய ஓட்டத்துடைய தன்மையை பார்க்கும் போது ரொம்பவே இந்த உலகத்துடைய முடிவுல நம்ம காணப்படுறோம். அந்த ஒரு ஊசியின் நுனியில நம்ம காணப்படுறோம். ஆகையால அன்பான சகோதர சகோதரிகளே, கிடைக்கக்கூடிய மாபெரும் சத்தியமா இருக்கக்கூடிய ஏற்ற கால ஆகாரத்தை ரொம்ப அதி தீவிரமாக நம்ம புசிச்சு அதுக்கே உரிதான பலிகளை செலுத்தி நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கிறது தான் மையமான ஒரு காரணமா காணப்படணும் நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம மெமோரியலுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி மாசம் இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம். காரணம், கர்த்தருடைய அந்த ஒரு பந்திக்கு பிறகு நம்ம இதை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னோம். சோ நம்ம என்னென்ன காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கவனிச்சோம், அது ஒரு ரிவிஷன் கிளாஸா நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய பெரிய கிருபையினால வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணோம், பார்த்து முடிச்சிட்டோம். சோ அந்த முதல் 3 அதிகாரத்தோடைய ரிவிஷன் கிளாஸ் தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். அந்த ரிவிஷன் கிளாஸ் ஏன் எதுக்குன்னு நம்ம கவனிக்கும் போது, வரக்கூடிய அடுத்த பாகங்கள் இல்ல அடுத்த அத்தியாயங்கள் அது ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கணும். முதல் விஷயம். சோ இது வரைக்கும் நம்ம தியானிச்ச விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிதலை நம்ம கவனிக்கிறோமோ, அதுதான் அடுத்த வரக்கூடிய பாகங்களும் அது அப்படியே தொடர்ச்சியா வரும் நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இது ஒருவேளை இந்த ரிவிஷன் கிளாஸ் கூட ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம ரெவலேஷன்ல என்னென்ன ஒரு காரியம் பார்த்தோம்னு நம்ம மறுபடியும் மனசுக்கு கொண்டு வருது ஒரு நல்ல ஆலோசனையா இருக்கிறதுனால இந்த நாள்ல ரிவிஷன் கிளாஸ் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எப்பவுமே கர்த்தர் இயேசுடைய பந்திக்கு பிறகு நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் கர்த்தர் இயேசுடைய அந்த உயிர் தெழுதல், ரிசரக்ஷன் குறித்து நம்ம சில காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். சோ இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம கவனிக்கும் போது ரிசரக்ஷன் பத்தியான சில நம்பிக்கைகள் கூட இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். அது ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய குறிதான பாடம் நம்மளுடைய அருமை இரட்சகரோடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூர்ந்து அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு உயிர்த்தெழுதல் குறித்தான சில ஆசீர்வாதங்கள் கூட லைட்டா இந்த ஒரு பாடத்துல டச் ஆகும். தொடர்ந்து பார்க்க வெளிப்படுத்தின விசேஷமும் இதுல காணப்படுறது நம்ம கவனிக்கிறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காரியத்தை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது போன வருஷம் நம்ம துவங்கின ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணோம், பார்த்து முடிச்சிட்டோம். சோ அதுல முதல் அதிகாரத்துல நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம் கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அது 2 பாகமா நம்ம பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் சாப்டரை முதல் 8 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த தீர்க்க தரிசனத்தோடைய அந்த ஒரு முகவரி, அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோடைய அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்ல அந்த முன்னுரையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ அந்த ஒரு முன்னுரையில பார்க்கும்போது என்னென்ன காரியம் கவனிச்சோன்னா, ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கிறாங்க, அது மாத்திரம் இல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு பொதுவான கிரீட்டிங் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ற, அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி ஒரு என்ன வரும்னா, யாருக்கு எழுதப்பட்டிருக்கு, யார் மூலியமா எழுதப்பட்டிருக்கு, அந்த ஒரு வாழ்த்துதலை நம்ம கவனிக்கிறோம். 4-6 வசனங்கள். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய பார்வையில அந்த தீர்க்க தரிசனம் எப்படி வெளிப்பட்டு இருக்கு, அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் எப்படி இருக்கிறார். இந்த ஒரு காரியம் தான் முதல் 8 வசனத்துல நம்ம கவனிச்சோம்.
அப்படி நம்ம முதல் 8 வசனத்துல கவனிக்கும் போது கர்த்தர் இயேசுவோடைய நிலை எப்படி இருந்துச்சு இல்லைங்களா? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தர் இயேசு அவரு வெளிப்படுத்தும் போது அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஒருவேளை லோகாசா கர்த்தர் இருந்தாரா? இல்ல அவர் பூமியில இருந்து இந்த 33 வருஷம் மாம்சத்துல அந்த 3 வருஷம் புதிய சிருஷ்டியா இருந்தாரா? அப்படியோ இல்ல. மாறாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு அந்த உயிர் தேர்தல்ல அவருடைய ஈடு பலிய தேவன் முன்பாக சமர்ப்பித்துட்டு அந்த திவ்ய சுபாவம் எனக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு பிறகுதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ அப்படி வெளிப்படுத்தும் போது ஏற்கனவே எந்த சபை முடிஞ்சிச்சு? முதலாவது எபேசு சபை என்ன ஆயிட்டு இருக்குன்னா முடிச்சிட்டு நெக்ஸ்ட் 2வது சபை காலத்துல தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்பட்டு இருக்கு. சோ ஆகையால நம்ம கவனிக்கும் போது இந்த தீர்க்க தரிசனம் புஸ்தகம் நேரடியா இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கவனிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது கவனிக்கலாம். அந்த வசனம் எப்படி வருதுன்னு ரெவலேஷன் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆமா, இது இயேசு கிறிஸ்துக்கு தேவன் தந்தது. ஒரு இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னே வரும். இது இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதுவும் தெய்வீக சுபாவத்திலிருந்து. அன்பானவர்களே, சோ இதுதான் நம்ம முதல் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம கவனிச்சோம். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களுடைய பார்வை, அப்போஸ்தலன் யோவான் கர்த்தர் இயேசுவை பார்த்த விதம், அந்த தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவத்திலிருந்து கர்த்தர் இயேசு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் கொடுக்கும் போது அவருடைய நிலைப்பாடு, இதெல்லாம் நம்ம தெளிவா நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும் போது முதல் 8 வசனங்கள் ஆரம்ப பாகத்துல நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9-20 7 சபைக்கான ஒரு அறிமுகம். கர்த்தர் இயேசுவே என்ன பண்றாருன்னா அந்த 7 சபைக்கான ஒரு அறிமுகத்தை அவர் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார் 9-20. சோ அந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை, ஒரு தரிசனத்தை காமிக்கிறார் யோவானுக்கு. அந்த தரிசனம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தரிசனம். 7 குத்து விளக்கு மத்தியில ஒருத்தர் நிக்கிறார். அவருடைய உடை, அவருடைய கண்ணு, அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த பட்டயம், அவருடைய இடைக்கச்சை, இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருந்திருக்கு நம்ம பாக்குறோம். சோ இந்த மாதிரி நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எப்படி வாங்கினாருன்னு சொல்லும் போது ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது யோவான் என்ன பண்ணாரு? அதை திரும்பி வாங்கினார். அப்படின்னா 7 காலகட்ட சபையில நம்ம கவனிக்கும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எந்த காலகட்ட சபையில தான் முழுமையா ஓபன் ஆகும்னா 7ஆம் சபை காலத்துல. அதுதான் யோவான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு 7 காலகட்ட சபையில 6 காலகட்ட சபையோடைய அந்த ஒரு வரலாற்றை யோவான் திரும்பி பார்த்து அவர் வாங்கும் போது இந்த தரிசனத்தை பாக்குறாரு. ஒரு மனுஷன் எப்படி நிக்கிறாருங்க? 7 குத்து விளக்கு மத்தியில நிக்கிறாரு. அப்படின்னா நம்ம ஆசரிப்பு கூடத்தை பார்க்கக்கூடிய இது குத்து விளக்கு போல இல்ல, மெனூரா குத்து விளக்கு போல இது இல்ல. இது எப்படி இருந்துச்சுன்னா தனித்தனியா இருந்துச்சு. அப்படின்னா இது என்ன அர்த்தம் கவனிக்கும் போது ஒவ்வொரு சபையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய நேரடி பார்வையில நிக்குது. எபேசுனா எபேசு மேல அவருடைய பார்வை போகுது, சிமர்னானா சிமர்னா மேல ஒரு பார்வை போகுது, பெர்கமோனா பெர்கமோவுடைய பார்வை போகுது. சோ இந்த மாதிரி 7 காலகட்ட சபைய கர்த்தர் இயேசு தனித்தனியா கவனிக்கிறாரு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். சோ அந்த ஒரு குத்து விளக்கு மத்தியில கர்த்தர் நிக்கும் போது அதை காக்குறது யாரு? பாதுகாக்கிறது யாரு? அதை நியாய தீர்க்கிறது யாருன்னா கர்த்தர் இயேசு தான். அதுதான் அந்த ஒரு என்டையர் பிக்சர் நம்ம பார்க்கும் போது ஒரு பிரதான ஆசாரியராக கர்த்தர் இயேசு அந்த குத்து விளக்கு அவர் என்ன பண்றாரு? அதை ட்ரிம் பண்றாரு, அதை பராமரிக்கிறாரு. ஆசிரியப்பு கூடாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அதே போல பிரதான ஆசிரியர் ஒவ்வொரு சபைக்கும் அவரு கவனிக்கிறது நம்ம பாக்குறோம். அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரம் கழுத்து துவங்கி எங்க வருது?
பாதம் மேற்க வருது. அப்படின்னா அவருடைய சரீரத்துல காணப்படுற 2 பாகம் என்னன்னா தலை மற்றும் பாதம். மற்ற பகுதியில என்ன இருக்கு, அந்த வஸ்திரத்தினால மறைக்கப்பட்டிருக்குன்னா சபையோடைய வரலாறு என்ன ஆயிட்டு இருக்குன்னா மறைக்கப்பட்டு இருக்கு. அதுதான் அதோடைய அர்த்தம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பொன் கச்சை அது என்ன, அவருடைய இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய அந்த பொன் கச்சை என்னன்னா யெகோவா தேவனுடைய ஊழியக்காரரா ஒவ்வொரு சபையும், ஏன்னா சபை யாருது, பிதாவாகிய தேவன், அது கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கிறாரு. அந்த சபையை ஒரு ஊழியம் பண்றதுக்கு கர்த்தர் வராரு. அதுதான் டிவைன் சர்வீஸ் நம்ம கவனிக்கிறோம். அவருடைய தலைமுடி எப்படி இருக்கு, வெண்பஞ்சு போலனா அந்த அளவுக்கு அனுபவம் பெற்றவர். அவர் கண்கள் அக்னி ஜுவாலியம் போலனா அவர் முன்னாடி எந்த ஒரு காரியம் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய பெனிட்ரேட்டிங் இன்டெலிஜென்ஸ் அவர் பார்த்தும் போதே ஒருத்தருடைய இருதயத்தின் ஆழத்தை அவர் என்ன பண்ணிடுவாரு, பிரிச்சு எடுத்துருவாரு. அன்பானவர்களே, அதே போல அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கு, வெண்கலத்துல கொதிக்குது அப்படின்னு சொல்லும் போது இது 7ஆம் சபை காலகட்டத்துக்கே ஒரு விசேஷமான ஒரு லெசன். இப்போ பாத அங்கங்கள் அவங்க எப்படிதான் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது மிகுந்த உபத்திரத்துல சத்தியத்துல தான், அந்த சத்தியத்துல தான் அவங்க என்ன ஆவாங்க, சுத்திகரிக்கப்படுவாங்க. அது எப்படி இருக்கும்னா ஒரு வெண்கலத்துல அது அந்த உலையில வச்சது போல இருக்கும் ஊழியங்கள். ஏன்னா அந்த பாதம் எங்க டச் ஆயிட்டு இருக்குன்னா இந்த பூமியில டச் ஆகுறதுனால அவங்களுக்கு சுத்திகரிப்பு என்னக்கூடிய விஷயம் ரொம்பவே அவசியம். அது மாத்திரம் இந்த பாதம் வேற எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம கவனிக்கும் போது ஊழியம் செய்யறதுக்கு. ரசல் சொல்றாங்க, பாத அங்கங்கள், கடைசி பாத அங்கங்கள் அவங்க சுவிசேஷத்தை சுமந்து போறவங்க. நிறைய வகையில அவங்க என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும். ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கிறது நம்ம பாக்குறோம். அதே போல அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா அநேக அதாவது தண்ணீர்ல வரக்கூடிய அந்த ஒரு சத்தம் போல, அந்த இரைச்சல் போல, அந்த பெருவெள்ளத்தோட இரைச்சல் போலனா இப்போ சத்தியம் பல பல பாஷைகள் என்ன இருக்கு வந்திருக்கு. நிறைய பாஷையில சத்தியம் என்ன வந்திருக்கு. இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தான். ஒருவேளை நம்ம தமிழ்ல வேணும்னா தமிழ்ல வேணும், கன்னடானா கன்னடா, எந்த பாஷை வேணும்னாலும் சத்தியம் என்ன ஆகுது, அது புறப்பட்டு போகுது. இது யாரு நம்ம அனுமதிக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு. இப்ப அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அவரோட கையில எவ்வளவு நட்சத்திரங்குதுங்க, 7 நட்சத்திரங்கள். அந்த 7 நட்சத்திரங்கள் யாருன்னா 7 சபையுடைய தூதர்கள், லைட் பேரர்ஸ், அந்த ஒளிய சுமக்கக்கூடிய தூதர்கள். இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ரசல் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய காரியத்துல நம்ம அப்படி ஒரு சுலபமா பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசுடைய வலது கரத்துல இருக்கக்கூடிய ஒரு தூதர். சிம்பிளா நம்ம சொல்ல இல்லைங்களா, ஒரு பெரிய மனுஷனுடைய ரைட் ஹேண்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தர் இயேசுடைய ரைட் ஹேண்ட் யாருங்க ரசல். ஏன்னா அவருடைய வலது கரத்துல அந்த 7 நட்சத்திரங்கள், அந்த 7 நட்சத்திரங்கள் கர்த்தர் இயேசுடைய ரைட் ஹேண்ட். நான் அந்த அளவுக்கு அந்த சத்தியங்கள் அவர்கள் மூலியமா தான் கடந்து போகணும்னு ஒரு தெய்வீக அந்த ஒரு வழிமுறைய கர்த்தர் வச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல நாக்குல வரக்கூடிய 2 பட்டயம், பட்டயம் பேசுறவங்களையும் வெட்டும், அதே போல கேட்கிறவங்களையும் வெட்டும். டோட்டலா அது எப்படின்னா டபுள் எட்ஜ் ஸ்வாட், சுத்திகரிச்சிடும், பிரிச்சிடும், கெட்டதுல இருந்து நல்லதை பிரிச்சிடும், இருட்டுல இருந்து ஒளிய பிரிச்சிடும். அன்பானவர்களே, சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய. அவருடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சூரியத்தை போல பிரகாசமா இருக்கு. அப்படின்னா கர்த்தர் இயேசு தான் இந்த சுவிசேஷத்துடைய முழுமை, வெளிச்சத்துடைய முழுமை. அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். தெய்வீக சுபாவத்தோடைய அந்த ஒரு மகிமை, அந்த சுவிசேஷத்தோடைய அந்த முழு வெளிச்சம் தான் கர்த்தர் இயேசு. சோ இதுதான் நம்ம ஒரு தரிசனத்துல கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 7 காலகட்ட சபைய அவர் எப்படி பாதுகாக்கிறார், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறை குறைகளை கர்த்தர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சுட்டி காமிக்கிறது நம்ம கவனிக்கிறோம். சரி, இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு 7 நட்சத்திரங்கள் 7 சபையுடைய தூதரால், அது 7 சபைகள், அந்த 7 குத்து விளக்குகள் 7 சபைகளாம். சோ அந்த ஒரு 7 சபை காலம் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது 7வது சபை ரொம்ப விசித்திரம்.
ரொம்ப விசித்திரம், ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த 7வது சபை எங்க துவங்குது? அது துவங்குறதே கர்த்தருடைய நாள்ல 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள என்ன ஆகுதுன்னா துவங்குது. அதனால்தான் யோவான் திரும்பி பார்க்கும் போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்போ ஒரு இந்த தரிசனத்துல பெற்றுக்கொள்ளனா கர்த்தருடைய நாள்ல பெற்றுக்கொள்ளும் போது இது ஒரு அடையாளமா இருக்கு. என்னன்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளதான் இதெல்லாம் என்ன ஆகும், பின்னாடி நடந்த காரியம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். சோ இதெல்லாம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு சில சத்தியங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நம்ம கவனிச்சோம் முதல் அதிகாரத்துல. அதை தொடர்ந்து நம்ம கவனிக்கும் போது அந்த 7 காலகட்ட அந்த ஒரு தூதர்கள் குறித்து நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் தூதர் யாருன்னு பார்க்கும் போது அந்த முதல் தூதர் யாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தல் பவுல். சோ எபேசு சபை அதோடைய முதல் தூதர் அப்போஸ்தல் பவுல். எபேசு அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட், முதல், விரும்பத்தக்கவர், டிசைரபிள். அதுதான் எபேசு சபை. சோ அதோடைய காலகட்டம் நம்ம டேபிள்ல போட்டு நீங்க பார்க்கலாம். அடுத்தது சிமுர்னா. சிமுர்னா கசப்பு, கசப்பு இல்லைங்களா, கசப்பு. 2வது சபை தூதர் யோவான். 3வது பெர்கமோ. பெர்கமோ அப்படின்னா இந்த பூமியில உயர்த்தப்பட்டவர்கள், எர்த்லி எலிவேஷன். இதோட தூதர் யாருன்னா ஏரியஸ். நெக்ஸ்ட் தியேத்ரா. தியேத்ரா சுகந்த வாசனை, சுகந்த வாசனை. யார் தூதன் பார்க்கும்போது பீட்டர் வால்டோ. சர்தை சபை மீதியானவர்கள் இல்லைன்னா சிகப்பானவர்கள், மீதியானவர்கள் இல்லைன்னா சிகப்பானவர்கள். இவளை குறித்து நம்ம தியானிக்கும் போது ரொம்ப ஆழமான காரியத்தை நம்ம தியானிச்சோம். இந்த ஒரு சபையோட தூதர் யாருன்னா ஜான் வெஸ்லி. அதே போல பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபைனா சகோதர அன்பு, தூதர் மார்ட்டின் லூத்தர். அதே போல லெவதோக்கியா காலகட்ட சபை. லெவதோக்கியா சபை, லெவதோக்கியானா நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள், இல்ல ஜனங்களுக்காக நியாய தீர்ப்பு, இல்ல நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள் எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ரசல் 7ஆம் சபை தூதர். சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரியில ஒரு மேலோட்டமா நம்ம பார்த்தோம். சோ இது ஒரு சார்ட் நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, 2nd and 3rd சாப்டர் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரம் கடந்த வருஷம் முழுவதுமா நம்ம என்ன பார்த்தோமோ ஒரே சார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், இத ஒரு சுருக்கமா நம்ம பார்க்க முயற்சி செய்யலாம். சோ இது ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கவனிக்கும் போது 1வது சபை எபேசு சபை, அவருடைய தூதரா இருக்கக்கூடிய அப்போஸ்தலன் பவுல், அவர் மூலியமாக டிஸ்பென்ஸ் ஆன வந்த சத்தியங்கள் நம்ம கவனிக்கும் போது கண்டிப்பா அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்துல இருந்து அநேக சத்தியங்கள் வந்துச்சு. ஆனா அந்த ஒரு சபையில என்ன ஆச்சுன்னு பார்க்கும் போது அன்பானவர்களே, ஆதியில இருந்த அன்பை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஏன் ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டாங்கன்னு கவனிக்கும் போது அங்க நிக்கோலா மதஸ்தர்களுடைய அந்த ஒரு எழுச்சி துவங்குச்சு. யார் இந்த நிக்கோலா மதஸ்தர்னா, தேவனுடைய ஜனங்களை ஆளக்கூடியவர்கள். ஆளக்கூடியவர்கள் அப்படின்னா சபைக்குள்ள ஜனங்களை ஆளக்கூடிய சில நபர்கள் உருவானாங்க. இல்ல இன்னொரு வார்த்தையில நம்ம சொன்னோம்னா, தேவன் ஏற்படுத்தி வைத்த தெய்வீக ஒழுங்குமுறை, டிவைன் அரேஞ்ச்மெண்ட், அதுல இருந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமா விலக துவங்கினாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லும் போது, ஆதியில இருந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டுட்டாய். அப்படின்னா உனக்கு கொடுத்த ஊழியத்தை தான் நீ நேசிக்கணும் தவிர ஜனங்களை ஆதிக்கம் செலுத்துறது அல்ல. டிவைன் அரேஞ்ச்மெண்ட் என்னாச்சுன்னா ஆதி சபையிலேயே அது உடைய தூங்கிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து, அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடினாங்க, பொறுமையை கத்துக்கினாங்க. அந்த கள்ள அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து அவங்களை காக்க முயற்சிக்கினாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பதவிக்காக சில பேர் ஆசைப்பட்டு ஆதியில இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம 1வது சபையில பார்த்த காரியம். ஒருவேளை இதை மேற்கொள்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்கிறவருக்கு
கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. இது எந்த பரதேசின்னு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பரதேசி. நம்ம பார்த்திருக்கோம் பாரடைஸ் சொல்லுவோம். அந்த கார்டன் எங்க இருக்கு? தேவனுடைய பரதேசி. அப்படின்னா இது எந்த தோட்டம் இல்ல, ஏதேன் தோட்டம் இல்ல. இந்த பூமி ஏதேன் தோட்டமா மாறக்கூடிய காரியம் இல்ல, தேவனுடைய பரதேசி அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன இருக்கு? ஜீவ விருட்சம் இருக்கிறதுனால தேவன் தான் ஜீவனுடைய ஊற்று. அந்த ஊற்றுல இருந்து டைரக்டா அந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய கனி டைரக்டா யாருக்கு வருது? சபைக்கு வருது. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற சபைக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த திவ்ய சுபாவத்தை தான் ட்ரீ ஆஃப் லைஃப். இது யாரோட தோட்டத்துல இருக்குது? தேவனுடைய தோட்டத்துல இருக்கு. ஒருவேளை உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை குறித்து பார்க்கும்போது நமக்கான நம்பிக்கை என்னன்னா, நாம் ஜெயம் கொண்டா தேவனுடைய பரதேசியில அவருடைய தோட்டத்துல இருந்து அந்த திவ்ய சுபாவத்து எனக்கூடிய கனியை நம்ம என்ன பண்ணுவோம்? புசிப்போம். இதுதான் முதல் சபையில கர்த்தர் கொடுக்கக்கூடிய, யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இத அப்படியே நம்ம கவனிக்கும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைப்பவன் எனக்கூடிய ஓமையில எபேசு சபையில என்ன நடந்துச்சோ அந்த காரியத்தை நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் இயேசு மூலியமாக துவங்கப்பட்ட இந்த ஊழியம் அது எப்படி துவங்குச்சு எனக்கூடிய காரியத்தை அது ஒரு பேரலா இருக்கு, நம்ம கவனிக்கிறோம். சரி, 2வது சபை சிமர்னா சபை. சிமர்னானா என்ன அர்த்தம்னு கவனிக்கும் போது கசப்பு. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருந்துச்சு? கசப்பான ஒரு அனுபவம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் குறித்து நம்ம கவனிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து இவ்வளவாக நீ என்ன பண்ணாத, நீ அதுல இருந்து நீ இடராத. ஏன்னா உனக்கு எவ்வளவு நாள் அனுமதிக்குவேன்? 10 நாள் உபத்திரம். நம்ம கவனிச்சோம் அந்த ஒரு காரியங்கள். அந்த 10 நாள் அந்த ஒரு ரோம பேரரசு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அவங்க என்ன ஆகலன்னா இடர்ல. அவங்க பத்தி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கர்த்தர் இயேசு என்ன பண்ணல, நான் எதிர்பார்த்த போல நீங்க என்ன ஆயிட்டீங்க, அந்த உபத்திரவத்தை சகிச்சிட்டீங்க. நேரடியா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா, நீங்க ஜெயம் கொண்டுட்டா உங்களுக்கு நேரடியான ஆசீர்வாதம் என்னன்னா, 2ஆம் மரணத்தின் உங்களால என்ன பண்றது இல்ல, சேதம் ஆகுதுல. வாசிக்கலாம் 2:11. தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. அவங்க 2ஆம் மரணத்துல சேதப்படுவதில்லை அப்படின்னா அவங்களுக்கு 1ஆம் உயிர்த்தெழுதலுடைய பங்கு அதிகமா இருக்கு, அதுதான் அர்த்தம். 2ஆம் மரணத்துல ஒருத்தர் சேதப்படுவதில்லைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல வருவாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஊமையில நம்ம பார்க்கும்போது கோதுமை மற்றும் கலைகள், அப்போஸ்தலர்கள் அவங்க மரிச்சு போயிட்ட பிறகு பிசாசு என்ன பண்ணிட்டாரு, அந்த கலைகளை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா விதைக்க துவங்கிட்டார். அன்பானவர்களே, நெக்ஸ்ட் பெர்கமு சபை. ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ, எங்களுடைய ஹீரோ ஏரியஸ். பிதாவாகிய தேவன் அவருடைய பேரை உயர்த்தி பிடிச்சவர், திருத்துவம் எனக்கூடிய மாபெரும் உபதேசத்துக்கு எதிராக நின்று போராடினவர் ஏரியஸ். அந்திப்பாக்கு எதிர்த்து நின்னவர். அந்திப்பான யாருங்க? அகெயின்ஸ்ட் ஃபாதர் போப். அந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிர்த்து நின்றவர் ஏரியஸ். ஒரு மாபெரும் ஒரு நல்ல உதாரணம் அன்பானவர்களே. சோ ஏரியஸ் குறித்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு தியானிச்சிருக்கிறோம். அவருடைய சபை காலகட்டத்துல என்ன நடந்துச்சு கவனிக்கும் போது ஒரு மிக பெரிய ஒரு பர்சிக்யூஷன், கொலையே பண்ணிட்டாங்க. அந்த ஒரு திருத்துவ உபதேசத்தை நம்பலனா அந்த அளவுக்கு ஒரு துரு உபதேசம் வருது. அதே போல அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆகுது, உருவாகுது. கான்ஸ்டன்டைன் உள்ள வந்துட்டார். அதனால ஒரு பிரச்சனை அங்க என்ன ஆகுதுன்னா துவங்குது. திட்டார் கர்த்தர் இயேசு எதுக்குன்னா, நீங்க பாலாமுடைய உபதேசத்தையும் அந்த நிக்கோலா மதஸ்தருடைய உபதேசத்தை நீங்க என்ன பண்றீங்க, பின்பற்றி போறீங்க. பாலாமுடைய உபதேசம், பாலாம்
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய பாலாம், இஸ்ரேல் ஜனங்க தங்களோட சொந்த ஜனங்களை வந்து சபிக்க போறதுக்கு அவர் கழுதைய கூட்டிட்டு போறாரு. கழுதைக்கே தெரியுது ஒரு தூதன் நிக்கிறாருன்னு இல்லைங்களா. என்ன பண்றது, அந்த கழுதை ஒரு குட்டி சவறுல வந்து தள்ளி விட்டுருது. யார? இந்த பாலாம் பிலியாம். அது இங்கிலீஷ்ல பாலாம் பிலியாம்னு வருது தமிழ்ல, சரிங்களா. பிலியாம் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிய என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கழுதை தள்ளி விட்டுருது. இது ஒரு மிகப்பெரிய பிக்சர். என்னன்னா அந்த பாலாம் வந்து போப்பு மார்க்கத்தை குறிக்குது. அந்த கழுதை எதை குறிக்குதுன்னா ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக்க குறிக்குது. இந்த தீர்க்கதரிசனை நம்ம பார்த்திருக்கிறோம். ரெண்டுமே கேத்தலிக் அமைப்பு தான். ஒன்னு ரோமன் கேத்தலிக், இன்னொன்னு ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக். இந்த ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் வந்து இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சுக்கினாங்க இது வந்து சரியான காரியம் இல்லைன்னு. அந்த கழுதை எப்படி அந்த ஒரு பிலியாம தள்ளி விட்டுருதுங்க, தள்ளிட்டாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். நம்ம அந்த ஒரு 3வது சபையில நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இதை நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் கண்டிக்கிறார், நீங்க அவங்களுக்கு எதிர்த்து நின்று இருக்கணும், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சில பேர் நீங்க நிக்காம போயிட்டீங்க. சோ அதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த 3வது சபையில பார்த்த குறைகள் நம்ம கவனிச்சோம். ஒருவேளை இந்த ஒரு சபையில இருந்து ஒருத்தர் ஜெயம் கொண்டா அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவாவி சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே இன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. சோ இந்த இடத்துல 2 ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. ஒண்ணு வந்து மறைவான மன்னா. அந்த மறைவான மன்னா இந்த ஒரு ஆசரிப்பு குடரத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மன்னா, அது கெட்டு போல திவ்ய சுபாவத்தை குறிக்குது. அந்த ஒரு மறைவான மன்னா. 2வது காரியம் வந்து அந்த வெள்ளைக்கல். இந்த வெள்ளைக்கல் வந்து எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த காலத்துல வந்து அந்த ஒரு வழக்கம் இருந்துச்சு, நம்மளுடைய நட்பை வந்து அதிகமா பலப்படுத்திக்கணும்னா ஒருத்தர் கல்லுல வந்து பேர் எழுதி கொடுப்பாங்களாம். சோ இதுதான் வந்து அந்த ஒரு வழக்கமா இருந்திருக்கு. அந்த வெள்ளை கல்லு வந்து ஒருத்தர் கையில நம்ம கொடுத்துட்டோம்னா, நீங்க இணைப்பிரியாத என்னுடைய நண்பர்கள், எல்லா ரகசியமும் அவங்களுக்கு என்ன இருக்கும் தெரியும். அதே போல பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வெள்ளை கல்லு கொடுக்குறாருன்னா, இனிமே அந்த தெய்வீக குடும்பத்தில் நடக்கக்கூடிய சகல விதமான சத்தியங்கள் யாருக்கு வெளிப்படுது? நமக்கு. ஒருவேளை எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா பிதா என்ன பண்ணுவாரு, எல்லா விஷயமும் நமக்கு சொல்லுவாரு. நம்ம உண்மையா ஜெயம் கொண்டுட்டோம்னா அதுதான் அந்த வெள்ளை கல்லுடைய ஒரு சத்தியம். நம்ம பார்க்கிறோம் ஒயிட் ஸ்டோன், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம். எந்த ஒரு ஒளிவு மறை இல்லாத அந்த ஒரு ரகசியம் இல்லாத ஒரு தன்மை. இந்த ஒரு புதிய நாமம் நம்ம கொடுக்குறாருன்னு சொல்லும் போது கண்டிப்பா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேர் யார்கிட்ட இருக்கு? பிதாவாகிய தேவனுடைய கையில இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவருக்கு பிதா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் இயேசு மூலியமாக அது நமக்கு தராருன்னு நம்ம கவனிக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இதே தான் நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு மஸ்டர்ட் சீட், கடுகு விதை ஓமையில நம்ம பாக்குறோம். அந்த ஒரு கடுகு விதை என்ன ஆகுது, மரமா வந்து அங்க என்ன வந்ததுங்க, எல்லாமே அந்த ஒரு பறவைகள் வந்து கூடா கட்டிடுதுன்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு மரமா அது என்ன ஆகுதுன்னா மாறுது. பேய்களோட குடியிருப்பா அது மாறுது. அந்த ஒரு பறவைகள் வந்து என்ன குறிக்குது, அது ஒரு அசத்தமான ஒரு காரியம் இல்லைங்களா. அந்த உபதேசங்கள்லாம் வந்து உள்ள வர்றது நம்ம கவனிக்கிறோம். நெக்ஸ்ட் தியேத்ரா சபை. தியேத்ரா, சோ இவருடைய தியேத்ரா சபையுடைய தூதர் பீட்டர் வால்டோ. அதிகமா போராடினார் பீட்டர் வால்டோ அந்த ஒரு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றது. நிறைய பிரயாசம் எடுத்தார். ரொம்ப பெரிய பணக்காரர். சத்தியத்துக்காக நிறைய எஃபெக்ட் பண்ணார். அன்பு, விசுவாசம், ஊழியம், பொறுமை, இதெல்லாம் வந்து அவங்க அந்த எக்லிஷால அந்த ஒரு சபை காலகட்டத்துல இருந்தது அன்பானவர்களே. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் ஒரு குறை பண்ணிட்டாங்க. என்னன்னா எசேபேலுடைய உபதேசத்துக்கு இவங்க செவி கொடுத்துட்டாங்க. எசேபேலோட உபதேசம்னா என்னங்க, அந்த அம்மா எல்லா விக்கிர ஆராதனையை கொண்டு வந்துட்டாங்க. இத ஆதரிச்சுட்டாங்க அந்த ராஜா ஹஹா. அதேதான்
அந்த ஒரு விக்கிரக வணக்கம், அந்த ஒரு பேய்களுடைய அந்த ஒரு அந்நிய ஜனங்களுடைய அந்த உபதேசங்கள், அது எல்லாம் எங்க வந்துருச்சுன்னா சபைக்குள்ள வந்துருச்சு. சோ அதுதான் அந்த ஜெசபேல் உடைய அந்த ஒரு உபதேசம் நம்ம பாக்குறோம். அவங்க வந்து அந்த ஒரு பாகாலுக்கு அவங்க என்ன பண்றாங்க, பூஜைகள்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உண்மையான சபைக்குள்ள இந்த காரியங்கள்லாம் வந்துருச்சு. சோ இதுதான் வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு காரியமா நம்ம பாக்குறாரு கர்த்தர். சோ ஒருவேளை இந்த சபை காலத்துல ஒருத்தர் உண்மையா இருந்து ஜெயம் கொண்டாங்கன்னா அவங்களுக்கான ஆசீர்வாதம் 2ஆம் அதிகாரம் 26-28. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். தேவ ஆவி சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இப்போ வந்து கர்த்தர் இயேசுவோட ஸ்லாங் கொஞ்சம் மாறுது. முதல் 3 சபைக்கு அவர் எப்படி சொல்வார்னா காது உள்ளவன் கேட்க கடவார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெயம் கொள்கிறவர் எவனோன்னு வரும். ஆனா 4வதுல இருந்து 7வது எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் கொள்ளுகிறவர், அதுக்கப்புறம் காது உள்ளவர்கள் கேட்க கடவார்னா யார் ஜெயம் கொள்கிறாரோ அவங்களுக்கு தான் இது என்ன இந்த ஒரு காரியம் என்ன ஆகும் கேட்கும். முன்னாடி எப்படி சொல்வார்னா இதை கேட்டா நீங்க ஜெயம் கொள்வீர்கள் அப்படி வரும் ஸ்லாங். ஆனா 4வதுல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா யார் ஜெயம் கொள்கிறாரோ அவங்களுக்கு தான் இந்த சத்தம் என்ன ஆகும். ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதை செய் நீ ஜெயம் கொள்ளுற. இது ஃபர்ஸ்ட் 3 சபைக்கு, முதல் 3 சபைக்கு நீ ஜெயம் கொண்டமா இத நீ யார் ஜெயம் கொடுக்குறா அவங்களுக்கு தான் இது கேட்கும். வித்தியாசம் அதிகமா இருக்கு அன்பானவர்களே. சோ இப்ப பார்க்கக்கூடிய சபைகளுடைய காரியங்களோட சத்தியம் வந்து ஜெயம் கொள்கிறவர்கள் அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சத்தியமே போய் சேரும். அதுதான் இங்க சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாரு, விடிவெள்ளி நட்சத்திரமா பண்ணுவார். கர்த்தர் இயேசு தான் விடிவெள்ளி நட்சத்திரம். நம்மள கூட ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமா பண்ணுவார்னா ஒரு ரோல் மாடலா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தேவன் நமக்கு அந்த ஒரு ஜெயம் கொண்டு அது கிடைக்கிறது நம்ம பார்க்கணும். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ 3 விஷயத்த அவங்க என்ன பண்ணிடுறாங்க, புளித்தமாவை போட்டுறாங்க. அன்பு, நம்மளுடைய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 என்ன பண்ணிட்டு அந்தம்மா புளிப்பு போட்டு அவங்க அந்த அம்மா மிக்ஸ் பண்ணிடுறது நம்ம பாக்குறோம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல கூட ஊமையில. சரி, அடுத்தது சர்தை சபை. சர்தை சபையில நம்ம என்ன காரியத்தை நம்ம கவனிச்சோன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, ஜான் வெக்லிஃப், த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன், அதாவது அந்த சீர்திருத்தத்துடைய அதிகாலை நட்சத்திரம்னு யார சொல்றாங்க, ஜான் வெக்லிஃப். இவர் வந்து ரொம்ப பெரிய முயற்சித்தார். எதுக்குன்னு பார்க்கும்போது அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரத்துக்கு. ஜான் வெக்லிஃபோடைய அந்த முயற்சிகள், அவருடைய சடலத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செத்துட்டு பிறக்க கூட எரிச்சு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் மேல கோவம் வந்திருக்கு. ஆனாலும் அந்த சபையோட நிறைக்குறைகள் பார்க்கும்போது, அவங்களுடைய நிறைவு என்னன்னு பார்க்கும்போது, சில பேர் அந்த உபதேசத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அவங்களோட வஸ்திரத்தை என்ன பண்ணல, கரைப்படல. ஆனா நிறைய பேர் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய நிலையில செத்துட்டு இருக்கிறாங்கன்னா நித்திரைக்குள்ள போயிட்டாங்க. தேவன் அவங்களுக்கான ஒரு கதவை திறக்கிறார். அந்த ஒரு ரிஃபார்மேஷனுக்கான ஒரு கோடை அவங்க போடும் போது நிறைய பேர் அதை என்ன பண்ணல, கவனிக்கல. அதுதான் வந்து இந்த ஒரு சர்தை சபையில ஒரு மிக முக்கியமான ஒரு குறையா காணப்பட்டுச்சு. அப்படி குறைகளை பார்த்த கர்த்தர் ஒருவேளை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது 3:5 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் பிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, இப்ப நம்ம கவனிக்கும் போது இந்த வெண் வஸ்திரத்தை அவங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன வஸ்திரம் நம்ம கவனிக்கும் போது, இப்ப கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நீதிமான் எனக்கூடிய நிலை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தரித்து கொள்ளிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் போட்டுட்டு இருக்கிறோம், இம்ப்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா ஒருத்தர் ஜெயம் கொண்டுட்டா
அது அவங்களுதே. அந்த நீதியின் வஸ்திரம் தங்களுடையதே. அவங்க சொந்தமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெயம் கொண்டு பெற்றிருக்குவாங்க. சோ அதுதான் அந்த ஒரு வஸ்திரம் நம்ம கவனிக்கிறோம். அதே போல ஜீவ புஸ்தகத்துல சொல்லும் போது மறுபடியுமாக நம்ம கவனிக்கும் போது அந்த டிவைன் நேச்சர் இம்மார்டலிட்டில இருந்து அவங்க பேர் என்ன பண்ணப்படாது, எடுக்கப்படாது. அதே போல பிதா இடத்துல அவங்க கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அறிக்கை பண்ணுவார், சாட்சி சொல்வார், இதோ நீங்க கொடுத்தவர்கள் அவங்க ஜெயம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அன்பானவர்களே, சோ இத 3 காரியத்தை ஏன் இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றாருன்னு கவனிக்கும் போது இந்த சபையில தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. என்னன்னா ஜான் வெக்லிஃப் அந்த ஒரு சீர்திருத்தத்தை ஒரு ஆரம்ப நிலையில கொண்டு வரும்போது நிறைய பேரு ஜான் வெக்லிஃப பார்த்து பின்தொடர ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த கத்தோலிக் அமைப்புல இருந்து அவங்க எதிர்த்து வெளியே வரும்போது 3 காரியம் பண்ணுவாங்க. ஒண்ணு, அவங்களுக்கு ரொம்ப எதிரா போனா ஒரு அழுக்கு வஸ்திரத்தை அவங்க மேல போட்டுட்டு சாகடிச்சிடுவாங்க. முதல் விஷயம், அழுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு எரிச்சிடுவாங்க. 2வது, அவங்க மதிக்கலன்னா அந்த ரோமன் கேத்தலிக் இருக்கக்கூடிய அந்த ஒரு புஸ்தகத்துல இருந்து அவங்க பேரை கிறுக்கிடுவாங்களாம். 3வது ஒருத்தர் கன்ஃபஷர்னு இருப்பாராம். கன்ஃபஷர், அது பாவ அறிக்கை செய்யறவர். அவரு தான் என்ன பண்ணிட்டு வரேன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நமக்கு எதிரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாகடிக்க கொடுத்துருவாராம். அதுதான் நம்ம கவனிக்கும் போது வெண் வஸ்திரம், ஜீவ புஸ்தகம், அதுக்கப்புறம் சாட்சி அறிக்கை, இது 3 ஏன் கர்த்தர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த சபை காலகட்டத்தில் இருக்கும் போது ஒரு அழுக்கான வஸ்திரத்தை குறித்து எரிச்சிடுவாங்க. உண்மையா இருந்தா அந்த அழுக்கு வஸ்திரத்தை பின்னாட்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, வெண் வஸ்திரமா மாறுது. முதல் விஷயம். 2வது காரியம் நம்ம பார்க்கும்போது ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ரோமன் கேத்தலிக் புக்ல இருந்து கிறுக்கிட்டாலும் பரலோகத்துல இருக்கக்கூடிய புக்ல இருந்து என்ன பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க பேர் எழுதிட்டாங்கன்னா அவங்க டிவைன் நேச்சர் ஃபிக்ஸ்ட். அவங்களுக்கான அந்த அழியாமை யாருனாலனா அழிக்க முடியுங்களா? அதுதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா யோசனை பண்ணி இந்த சபைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் கரெக்ட். 3வது சாட்சி, கன்ஃபஸ். இவங்க உண்மையான சத்தியத்துல இருக்காங்க, இவங்க சாகணும்னு சொன்னவங்க பிதா கிட்ட கர்த்தர் காமிக்குவாரு, ஜெயிச்சாங்க, மரண பரைந்தும் உண்மையா இருந்தாங்க, இவங்களுக்கு பாருங்க அன்பானவர்களே. அதுதான் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் சபையோடைய பாடுகள், அவங்க எந்த விதத்துல பாடுபடுறாங்களோ அந்த விதமான ஆசீர்வாதம். அவரோட கூட அவர் போலவே பாடுபட்டால் அவரோட கூட அவர் போலவே நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். அன்பானவர்களே, மிக முக்கியமான சத்தியம். அதுதான் நம்ம கவனிக்கும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு பொக்கிஷத்தை கண்ட எஜமான், அந்த மண்ணுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை அவர் என்ன பண்றாரு, அதுதான் அன்பானவர்களே. நெக்ஸ்ட், பிலதெல்பியா சகோதர அன்பு. மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய ஹீரோ. தேவன் என்ன மார்ட்டின் லூத்தர் கிட்ட எதிர்பார்த்தாரோ, 6ஆம் சபை கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அவங்க சீரும் சிறப்பா செஞ்சாங்க. அந்த அமைப்புக்கு எதிரா இவங்க நின்னாங்க, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தாங்க, பொறுமையா இருந்தாங்க. அப்படின்னா இந்த ஒரு 6ஆம் சபையில ஒரு 150 வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு 25 வருஷம் இல்ல ஒவ்வொரு 50 வருஷம் புது புது வேத ஆராய்ச்சிகள் ஒவ்வொரு டாபிக்ல ஸ்டடி பண்ணாங்க. லூதரன் வந்தாங்க, பிரதரன் வந்தாங்க, பாப்டிஸ்ட் வந்தாங்க, எல்லாம் ஒவ்வொரு டாபிக்ல ஸ்டடி பண்ணிட்டு அன்பானவர்களே அந்த சிஸ்டம், அந்த ரோமன் கத்தோலிக் அமைப்பு என்னென்ன தவறு செய்றாங்க அதுல இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியே வந்தாங்க. அப்ரிஷியேட்டபிள். ஒரு குறையும் அவர் என்ன பண்ணல 6ஆம் சபைக்கு சொல்ல. அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல அவங்க என்ன ஆயிருக்கிறாங்க, உண்மையா இருந்திருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் தூதரா இருந்திருக்கிறாரு. சரி, இவங்களுக்கான ஆசீர்வாதம் 3:12, வெளிப்படுத்தல் 3:12. அது மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, அநேக கால தீர்க்க தரிசனங்கள் எங்க நிறைவேறிருக்கு, 6ஆம் சபையிலே நிறைவேறிருக்கு. 1260 வருஷம், 1290 வருஷம், 1335 வருஷம், 2300 ராப்பகல்கள், இதெல்லாம் எங்க நிறைவேறிருக்கு, இந்த ஒரு 6ஆம் சபையோடைய காலகட்டத்துல தான். ஒருவேளை நம்ம இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கவனிக்கும் போது 3:12
ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. பாருங்க, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். புது எருசலேம் யாரு? சபைதான். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவங்கதான் அந்த ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு தூண் எடுத்தா என்ன ஆயிடும்? எல்லாமே விழுந்துரும். ஆனா யார் தூண்? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு தூண் ஜெயம் கொள்கிறவர்கள். இவங்களை என்ன பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்கள தூணா அங்க நிக்க வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த தூண் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். புதிய எருசலேம் யாருங்க? அவங்க தான் ஒரு புதிய கவர்மெண்ட். இந்த ரோமன் கேத்தலிக் தான் கவர்மெண்டா இருந்தாங்க, ஜனங்கள் ஆளுகை செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு? சபை தான் அந்த கவர்மெண்ட். அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே கொடுக்குறாரு. அதான் நம்ம அன்பானவர்களே, இந்த ரெவலேஷனை நம்ம கவனிக்கும் போது எந்தெந்த விஷயம் பேர் சபையினால உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதத்தை தருது நம்ம பாக்குறோம். இதுதான் ஒரு வியாபாரி விலையேற பெற்ற முத்தை வாங்கறதுக்கு அவர்கிட்ட இருந்த முத்துக்கள் அவர் என்ன பண்றாருன்னா விக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, சத்தியத்துக்காக அவர்கிட்ட இருந்த முத்து போல இருந்த காரியத்தை அவர் என்ன பண்றாருன்னா வித்துட்டு மாபெரும் சத்தியத்தை வாங்குறாரு. இது அப்படியே மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில இருந்தது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 7ஆம் சபை, நம்மளுடைய காலம். நம்மளுடைய தூதர் நம்மளை குறித்து கர்த்தர் மேன்மையா பேசுறார் அப்படின்னா என்ன பேசுறாருன்னா எதுவுமே பேசுறது இல்லை. நம்ம பத்தி ஒரே ஒரு நன்மையான விஷயம் கூட பேசுறது இல்லை. அட்லீஸ்ட் 6 சபை காலத்துல குறை சொன்னாரு. ஆனா நம்ம கிட்ட எதுவுமே நம்ம ஒரு என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டைரக்டா நம்மள என்ன சொல்லிடுறாருன்னா, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ வெதப்பாதான் இருக்கிற, நீ வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கிறன்னு சொல்ற. ஆனா உன்கிட்ட என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல. உன்கிட்ட எல்லாமே இருக்கு, நீ சொல்ற நீ ஐஸ்வர்யவானு சொல்ற. நீ எப்படி இருக்கிற? தரித்திரனா இருக்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தங்க? நீதியின் விஷயத்துல அனலாவும் அக்கிரம விஷயத்துல குளிராம இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய வாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். அப்படியே கர்த்தர் வேக்குன்னு வாந்தி பண்ற அளவுக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குங்க? ஒரு அவல நிலை. நம்மளுடைய கண் பார்வை குருட்டா இருக்கு. இவ்வளவு சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கூட அதுக்கான குணலட்சணத்துல நம்ம என்ன பண்ண முடியல, வளர முடியல. நம்ம தான் சொல்லிக்கணும் ஐஸ்வர்யவான். வேறு என்கிட்ட இல்லாத வால்யூம் ஸ்டடிஸ் இல்லை, என்கிட்ட இல்லாத புக்ஸ் இல்லை, என்கிட்ட இல்லாத ரெஃபரன்ஸ் இல்லை, என்கிட்ட இல்லாத குணலட்சணமும் இல்லை. அப்படித்தான் நம்மளுடைய நிலை மாறிச்சு. எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லாத ஒரு தரித்திரமான நிலை யாருதுங்க? 7ஆம் சபையோடைய காலம். சோ அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன் கண்ணு பிரச்சனை இருக்கு, போய் அந்த களிமண் போடு, அதை போட்டுட்டு நீ பாரு, உன்னோட நிலையை நீ சரியா கவனி, உன்னையே நீ சோதித்து ஆராய்ந்து பார். அதுக்கப்புறம் நம்ம நீ ஜெயம் கொண்டா உனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, பிதாவோகிய தேவனுடைய சிங்காசனத்துல கர்த்தர் இயேசு எப்படி அமர்ந்தாரோ அதே போல உங்களுக்கும் அந்த சிங்காசனத்துல என்ன இருக்கு? ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு. நம்ம கவனிக்கிறோம். நமக்கான ஏற்ற கால ஆகாரமான சத்தியங்கள் இல்லைங்களா? அது நம்மளுடைய குணலட்சணத்தை மாற்றக்கூடிய சத்தியமா தான் இருக்கணும், தவிர நம்மளே நம் மேன்மை பாராட்டுறதுக்கு இருக்கக்கூடாது. அதனால்தான் அந்த மீன் வலையில நம்ம பார்க்கும் போது அன்பும் சத்தியம், அந்த அன்பை கூட சத்தியம்னா அந்த குணலட்சணத்தோட சத்தியம் இருக்கணும், அந்த சத்தியத்தோட குணலட்சணம் இருக்கணும். அப்படி அந்த அன்போ சத்தியமோ அந்த ஒரு மீனை கொண்டு வரும் போது கரைக்கு நல்ல மீன்கள் எதுல போகுது? அந்த கூடையில போகுதுன்னா கர்த்தரோடைய அந்த ஒரு வீட்டுல போகுது. மத்த கெட்ட மீன்கள்னா என்னங்க ஆகுதுங்க? கடல்ல வீசப்படுது. அப்படின்னா அந்த அன்போ சத்தியமோ சேர்ந்து இந்த உலகத்துல இருந்து அந்த நல்ல மீட்களா வரும்போது அந்த கூடைக்குள்ள போறதுக்குள்ள நம்ம என்ன ஆயிடணும்? பலியாகிடணும். அந்த குணலட்சணத்தை பரிபூர்ணமா காட்டிட்டு நம்ம என்ன ஆகணும்? மறைச்சிடணும். அப்பதான் பிதாவுடைய சிங்காசனத்துல நம்ம என்ன ஆக முடியும்? வர முடியும். அன்பானவர்களே, சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது கடந்த 1 வருஷ காலமாக போன வருடம் வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல்
2, 3 அதிகாரத்தை நம்ம தியானிச்சோம் அன்பானவர்களே. சரி, சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த காரியத்தை நம்ம சுருக்கமா பார்க்கும்போது இனிமே வரக்கூடிய காரியம் நம்ம எப்படி கவனிக்கணும் இல்லைங்களா? இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் ஒரு 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 13 அதிகாரம் ஒரு பாகம், 14, 15, 16, 17, 19, 14 19 இரண்டாவது பாகம், 20 22 மூன்றாவது பாகம். முதல் பாகம் முழு சுவிசேஷ யுகம். முழு சுவிசேஷம் யுகம்னா 7 காலகட்ட சபை. 14 19 இரண்டாவது பாகத்துல வெறும் இந்த 7ஆம் சபை காலத்தை மாத்திரம் கவனிக்க போறோம். ஆர்வெஸ்ட் காஸ்பல் ஏஜ் ஆர்வெஸ்ட் மாத்திரம் கவனிக்க போறோம். நெக்ஸ்ட் மூன்றாவது பாகம் 20 22 1000 வருஷ அரசாட்சி. இப்போ நம்ம இந்த பாகங்கள்ல முதல் பார்வை நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த வாரத்துல இருந்து நம்ம என்ன கவனிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த காரியம் அந்த 7 குத்து விளக்குகள். கர்த்தர் இயேசு மத்தியில நின்று அவர் 7 சபை பத்தி பேசிட்டார். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும் போது ரெண்டாவது காரியம் 7 முத்திரைகள் குறித்து நம்ம தியானிக்க போறோம். 7 சபைகள் எப்படி போச்சுன்னா அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு இந்த 7 சபை பத்தி கர்த்தர் இயேசுவோடைய அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி அந்த 7 சபையை பார்த்தார், அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்துட்டோம். ஆமா, ஆனா இந்த 7 முத்திரைகள் நம்ம எப்படி கவனிக்க போறோம்னா, சபையானது உண்மையான சபையானது எப்படி அவங்க பாக்குறாங்க நடக்கக்கூடிய சூழலை. 7ஆம் சபைனா நம்ம எப்படி பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல. முதலாம் சபைனா முதலாம் சபை எப்படி அவங்க பார்த்திருப்பாங்க சுத்தி நடக்க சூழல்ல. அதுதான் முத்திரை குறிக்குது. சர்ச் விட்னஸ் நாங்க எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு. சோ அதுதான் இந்த ஒரு முத்திரைகள்ல நம்ம ஒண்ணா தியானிக்க போறோம். அந்த முத்திரைகளுடைய ஆரம்பம் 4ஆம் மற்றும் 5ஆம் அதிகாரம் ரொம்ப மிக முக்கியமானது. தனித்துவமா இருக்கு, ஆனா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தேவனுடைய குணலட்சணம் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு, அவருடைய குணலட்சணத்துல இருந்து தகுதியா இந்த முத்திரையை யார் பெற்றுக்கொண்டாங்க, அப்படி தகுதியா பெற்றுக்கொண்ட கர்த்தர் இயேசு ஒவ்வொரு முத்திரைகளை ஒடிக்கும் போது உண்மையான சபையோட நிலை எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த உபத்திரத்துக்குள்ள போனாங்க. கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு உனக்கு இவ்வளவு உபத்திரம் இருந்துச்சு அப்படின்னு. ஆனா நிலையா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல அவங்க எப்படி அதை போராடினாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த முத்திரைகள் குறித்து நம்ம ரொம்ப ஆழமா நம்ம தியானிக்க போறோம். அது மாத்திரையில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்த முதல் 3 அதிகாரம் போல வரக்கூடிய அதிகாரம் இருக்காது. ஏன்னா முதல் 3 அதிகாரம் ரொம்பவே எளிமையா இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் வரக்கூடிய அதிகாரங்கள் ரொம்பவே எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அந்த ஒரு அடையாள பாஷைகள் நிரம்பி இருக்கும், அதிகமான அடையாள பாஷைகள் இருக்கும். அதனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் மாத்திரம் போதாது, அதையும் தாண்டி உங்களுடைய ஜெப உதவிகள் ரொம்பவே தேவை, ரொம்பவே தேவை அன்பானவர்களே. சோ இதுதான் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்கிறோம். ஒரு சின்ன அறிமுகமாக ஒரே வசனத்தை நம்ம பார்த்து இந்த நாள்ல முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விரும்பினது. யோவான் வகுப்பார்களே, இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த தரிசனம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு புது தரிசனத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்காக திறக்கிறார். ஒரு திறந்த வாசல யோவான் பாக்குறாரு. அங்கத்துல இருந்து என்ன வருதுன்னா ஒரு எக்கால சத்தம் வருது. அது என்ன, இந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் டீட்டெயிலா தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.